ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, கூடாரத்தில் மறைத்து வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த காலை வேளையில் பல தீதான செய்திகள், தீமையான செய்திகள் நாம் கேட்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பல செய்திகள், அங்கே ஒருவர், இங்கே ஒருவர், இங்கே ஒருவர், இங்கே ஒருவர் என்றெல்லாம் செய்தி அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தீங்கு உன் நிமித்தம், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காருல, ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உன் நிமித்தம் நான் இறங்குவேன் என்று சொல்லி. அப்ப நாங்க அந்த நாட்கள் அதிக ஜெபங்கள், அதிகமான ஜெபம், அந்த வாதை எங்கள் பகுதியில், அந்த ஆலயம் இருக்கிற பகுதியில் இந்த வாதை வரக்கூடாது என்று சொல்லி இந்த வாதை தடுத்து நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எங்க பகுதிக்குள்ள, சபை இருந்த பகுதிக்குள்ள உள்ள என்ட்ரி ஆக முடியாது. எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க, எல்லா வழியும் அடைச்சாச்சு. கட்டையை போட்டு, கம்பி வேலியை போட்டு, என்னென்னமோ போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, யாரும் உள்ள வராதபடி. ஆனா ஒரே ஒரு ஒத்தையடி பாதை மாத்திரம் இருந்தது. அந்த வழி எனக்கு தெரியும் என்பதனால் அதில் நான் போய் என் சபையில் உட்கார்ந்து காலையிலெல்லாம் அங்க ஜெபம், இரவெல்லாம் வீட்டில் ஜெபம். அப்படி ஜெபித்த பொழுது ஒரு காரியத்தை நான் என் கண் கூடாக கண்டேன். அது என்னன்னா, ஒவ்வொரு வீதியாக அந்த கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கொண்டே வந்தார்கள். அப்ப எங்க வீதியில வந்து எல்லாரையும், ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஆளாவது, ஏன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த வைரஸ் இருந்தாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெருவில் எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க. 80 டெஸ்ட் எங்கள் தெருவில் மட்டும் எடுத்தாங்க. அந்த நர்ஸ் சொன்ன ஒரு பெரிய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. என்னன்னா, 80 டெஸ்ட் எடுத்திருக்கோம், ஒரு பாசிட்டிவ் கிடையாது, எல்லாம் நெகட்டிவ். இந்த தெருவில் ஒருத்தருமே கொரோனா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆதகப்பட்டு கொண்டாரு. ஒருத்தரு கூட இல்லாமல் இருக்கப்பா அப்படின்னு. ஆனால் அதுக்கு ரகசியம் தேவனுடைய பாதுகாப்பு. அந்த தெருவில் கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் ஒரு 3 விசுவாச குடும்பங்கள் இருந்தது. எங்க குடும்பம் இருந்துச்சு, இன்னொரு குடும்பம் இருந்துச்சு, இன்னொரு குடும்பம், மற்றொரு குடும்பம் எங்க தெரு முனையில அந்த எண்டில் அது ஒரு குடும்பம் இருந்துச்சு. இப்ப இவர்களுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தார். இன்னொரு ஆச்சரியம், சபைக்குள்ள நாங்க போய் ஜெபம் பண்றத அந்த மக்கள் பார்த்துட்டு வழி அடைச்ச வழியில ஒரு வழியை ஓபன் பண்ணி விட்டாங்க எங்களுக்காக, நாங்கள் வருவதற்காக. இது அந்த கிராமத்தில் நடந்தது. இப்போ நாங்கள் போய் அந்த சபையில் உட்காந்து நல்லா ஜெபிக்க 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 அந்த பகுதியில் ஒருவருக்குமே கொரோனா இல்லை என்று அந்த பகுதி மக்கள் அறிவித்தார்கள். இல்லைன்னா அங்கே இறப்பு விகிதம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே நிறைய குடிக்கிறவர்கள் நிறைய பேர் அந்த பகுதியில் இருப்பாங்க, இறப்பு விகிதம் நிறைய இருந்திருக்கும். கர்த்தர் பாதுகாத்தா. எங்களால் ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஒரு இடத்துல தூபம் ஏற்றப்பட 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 அந்த தேவ சமூகத்தில் ஜெபிக்க 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 பரலோகம் அதை உற்று கவனித்து
அந்த பகுதியில அந்த மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார் என்பதுதான் உண்மை. அப்ப தீங்கு நாள் வரும்பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, தம்முடைய கூடாரத்தில் நம்மை வைத்து பாதுகாத்து, கடைசியாக வேதம் அந்த பகுதி, அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கன்மலையின் மேல் உயர்த்தி, கன்மலையின் மேல் நிறுத்தி. தாவீதுடைய வாழ்க்கையில இதை லிட்டரலா நீங்க பார்க்கலாம். தீங்கு வந்தது. யார் தீங்கை கொண்டு வந்தது? சவுலும் அப்னேரும் சேர்ந்து தாவீதை வலைவீசி பிடிப்பதற்காக அவர் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார். தாவீது அவர்கள் அருகில் இருக்கிற ஒரு குகையில்தான் அவனும் அவருடைய மனிதர்களும் தங்கி இருக்கிறார்கள். ரொம்ப நெருக்கமான இடம். அப்ப தாவீது அவனை தேவன் தீங்குக்கு விளக்கும்படி பாதுகாத்து வருகிறார். தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய முக்கியமான, தன்னோடு கூட இருக்கிற முக்கிய மனிதனை பார்த்து, நான் பாளையத்துக்குள்ளே போகிறேன், என்னோடு யார் வருவது? அப்போ ஒருவன் சொல்றான், நான் வர்றேன். சவுல ஒரே வெட்டு, ஒரு ஈட்டில ஒரு சொரு அப்படி அப்படி குத்தினால் அவன் அப்படியே செத்து போயிடுவான், சத்தம் உடம்பு சாவான். நான் தொண்டையிலே இறக்கிடுறேன், நீங்க கவலைப்படுறீங்க. தாவீது திட்டான், ஏய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிலாம் பேசாத, வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவன் தலைமாட்டு அந்த சொம்ப தூக்கிட்டு வந்துட்டான். அவனுடைய ஈட்டியை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து ஒரு உயர்ந்த கண்மலையின் மேல் நிற்கிறார் தாவீது. அந்த கண்மலை மேல் நின்று அப்படியே இருக்க ஒரு குரல் கொடுக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, நானும் யோசிச்சிருக்கேன், மலையின் மேல நின்று கீழே படுத்துட்டு இருக்கிறவனை கூப்பிட்டா கேட்குமா அப்படின்னு. நாங்க ஒரு நாள் அதை டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க பைபிள் காலேஜில் படிக்கும் போது எங்களுக்கு வீக்கெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொரு பட்டணத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி நாங்க போன இடம் திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற கன்னிவாடின்னு ஒரு கிராமம். இந்த கன்னிவாடின்ற கிராமம் மலை சூழ்ந்த கிராமம். மலை சுத்தி மலை இருக்கும். நல்ல அருமையான இடம். அப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரு மலையின் மேல் நானும் என்னுடைய ஜூனியரும் 2 பேரும் மேலே ஏறி அந்த மலையின் மேல் போய் நின்று நாங்க சொன்னோம், இயேசு மலை பிரசங்கம் மேலே பண்ணாரு, கீழே இருக்கிறவனுக்கு இப்படியா கேட்டிருக்கோம். அப்போ உடனே என் ஜூனியர் சொன்னா, கூப்பிட்டு பாத்துருவோம் பாச, கூப்பிட்டு பாத்துருவோமே. அப்ப கீழே ஒரு பையன் ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். நாங்க மலையின் மேல நிக்கிறோம். அங்கிருந்து கூப்பிடுறோம், ஆடு மேய்க்கிற தம்பி அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவன் டக்கு நாங்க கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள திரும்பினா மேல. என்ன அப்படின்னா, ஆனா அவன் வயசு எங்களுக்கு மேல வரல. அவன் கேட்குற என்னன்னு கேட்குறான். ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியும், மேல இருந்து சத்தம் கீழே வரும், கீழே இருந்து சத்தம் மேல போகாதுன்னு. காற்றோட்டத்தை வச்சு தாவீது மேல இருக்கிறான், அப்படியேன்னு கூப்பிடுறான். அவன் எட்டி பார்க்கறான், இந்த மலையில நிற்கிறான், அவர்கள் கீழே இருக்கிறார். தீங்கினால் தான் ஆண்டவர் அவனை மறைத்து பாதுகாத்தார் தான் இப்ப உயர்ந்த இடத்துல நின்று கூப்பிடுகிறான். தாவீது அதற்கு பின்பு ராஜாவை மாறின பொழுது உயர்ந்த சீயோன் கோட்டையில் தான் அவன் தரித்திருந்தான். இந்த காலை வேளைகள் அங்க தீங்கு வருது, இங்க தீங்கு வருதுன்னு பயப்படாதிருங்கள். உங்களை அவர் கூடாரத்தில் மறைத்து வைக்க அவர் உண்மையுள்ள தேவன். நாம் அதுக்கு பாத்திரவனா இருந்தா மட்டும் போதும். He will cover us. நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்தி வைப்பார். உங்களையும் தீங்கிலிருந்து விலக்கி கண்மலை மேல் உயர்த்தப் போகிறார். ஆமென்.